Guys, good evening. இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான grill chicken, restaurant style grill chicken-ஐ வீட்ல சிம்பிளா ஈஸியா பட் ரெஸ்டாரண்ட் டேஸ்ட் மாறாம எப்படி செய்யறதுன்றதை சொல்லி கொடுக்க போறோம். அந்த சார்கோல் ஃப்ளேவர்ல இருந்து ப்ளஸ் அதுக்குள்ளான ஒரு ஜூசினஸ் இது எல்லாமே இந்த சிக்கன்ல இருக்க போது ரொம்ப உங்களுக்கு போர் அடிக்காம நம்ம சிக்கன் குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஒரு ஹோல் சிக்கனை எடுத்து கிரில்க்கு தேவையான மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம மார்க் பண்ணிக்க போறோம். மார்க் பண்ண பார்த்து பிரெஸ்ட்டில் ஒரு 3 கோடு போடுறோம். அதே மாதிரி இந்த சைட்லேயும் அதே பிரெஸ்ட்டில் 3 கோடு நல்லா டீப்பாக போட்டுக்கோங்க. அப்போ தான் மேரினேஷன்ஸ் நல்லா உள்ளே போகும். ஸோ அதே மாதிரி லெக் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். பிகாஸ் லெக்கில் நீங்கள் கோடு போட பார்த்து நல்லா கோடு போடாமல் விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட்லி அது குக் ஆகாமல் போக வாய்ப்பு இருக்குது. அதனால் நல்லா சூப்பராக ஜென்ரஸாக போன் வரைக்கும் போகிற அளவுக்கு கோடு போடணும். இப்போ நம்ம இதுக்கு பேக்லேயும் மார்க் போட்டுக்க போகிறோம். ஸோ சிக்கன் சூப்பராக நான் மார்க் பண்ணிவிட்டேன். இப்போ இந்த லெக்கு இது ப்ளஸ் விங்ஸ் இதெல்லாத்தையும் கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கிட்டு நாம் ஒரு ட்ரேயில் வச்சுக்கிறோம். வச்சுட்டு இந்த லிவர் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் தூக்கி போட தேவையில்ல. இதை நீங்கள் ட்ரேயில் வச்சுக்கோங்க, ஏன்னா சாஸுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஆல்மோஸ்ட் சிக்கன் ரெடி. இப்போ நம்ம ஃபஸ்ட் மேரினேஷன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட் மேரினேஷனுக்கு கொஞ்சம் ராக் சால்ட், சில்லி அண்ட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கொஞ்சம் ஆயில் நம்ம இப்போ பண்ண ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் ஆயில் சிக்கன் எல்லா இடத்துலையும் பண்ணுற மாதிரி கொஞ்சம் ஜென்ரஸாக போட்டுக்கலாம். ஆயில் போட்டதுக்கப்புறம் ராக் சால்ட் போட பார்த்து உப்பு கொஞ்சம் கறிக்கும். அதனால் பார்த்து தேவையான அளவு போட்டாலே போதும். ஒரு 1 to 2 pinch இட்ஸ் மோர் தென் எனஃப். அதுக்கப்புறம் ஜென்ரஸான க்ரீன் சில்லி, ஏன்னா இது ஒரு நல்ல ஸ்பைஸியாக நம்மளுக்கு கொடுக்க போகுதுன்றதுனால கொஞ்சம் க்ரீன் சில்லி ஜென்ரஸாகவே நம்ம சாப் பண்ணதை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். ஸோ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக ஃப்ரெஷ் க்ரஷ் பெப்பர் இது எல்லாமே போட்டதுக்கப்புறம் இப்போ நல்லா நம்ம இதில் போட்டு மசாஜ் பண்ண போகிறோம் சிக்கனுக்கு. அப்போ தான் அது நல்லா உள்ளே போகிற மாதிரி. அதுவே நீங்கள் கட் பண்ண இடத்துல அது நல்லா உள்ளே போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த லிவர்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் நான் திருப்பி கொஞ்சம் மேரினேஷன் போட்டு இதையும் நான் இது உள்ளே போட போகிறேன். ஏன்னா அது சாஸுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அதனால் ஸோ ட்ரேயில் இருக்க எக்ஸஸ் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்து சிக்கனோட பின்னாடி ப்ளஸ் விங்ஸ் இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா மசாஜ் பண்ணிவிடுங்க. அதேமாதிரி நீங்கள் இந்த மாதிரி ப்ரெஸ்ட்டில் பண்ண பார்த்து கொஞ்சம் உங்களுடைய ஃபிங்கர் எந்த அளவுக்கு உள்ளே போக முடியுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு சிக்கனை குக் பண்ணுறதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். எஸ்பெஷலி லெக், ஏன்னா லெக் கொஞ்சம் ராவாக இருக்க நிறையவே சான்சஸ் இருக்குது. அதனால் நீங்கள் அதை நல்லாவே ஃபோர்ஸ் பண்ணி உள்ளே மேரினேட் பண்ணிக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் மேரினேஷன் சூப்பராக பண்ணி முடிச்சிட்டோம். இதை நம்ம ஒரு சைடு எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டு செகண்ட் மேரினேஷன் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்போ செகண்ட் மேரினேஷனுக்கு நான் கொஞ்சமாக தயிர் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம செட் கார்டு சொல்லுவோம் இல்லையா, அது நான் எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப நிறைய எடுத்துக்காதீங்க. நிறைய எடுத்து நீங்கள் போட்டிங்கன்னா அது ஒரு தந்தூரி சிக்கன் மாதிரி ஆகிடும். நம்ம சிக்கன் ஒரு பாபிக்கு ஸ்டைலில் பண்ணுன்றதுனால நார்மலாக பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்டில் வேறு ஸ்டைலில் பண்ணுவோம். வீட்டில் அதுக்கான இன்க்ரீடியன்ஸ்லாம் கிடைக்காதுன்றதுனால யோகர்ட் வச்சு நம்ம பண்ண போகிறோம். ஸோ இதில் என்னென்ன சேர்க்கணுன்றதை பார்க்கலாம். ஸோ இது மேரினேஷனுக்கு தேவையான சால்ட், நீங்கள் சால்ட் போட பார்த்து ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு மேரினேஷன்லேயே ராக் சால்ட் போட்டிருக்கீங்க சிக்கனில், அதனால் கொஞ்சம் கம்மியாக போடுங்க. மெயின் இன்க்ரீடியன்ட் சில்லி பவுடர். சில்லி பவுடர் நீங்கள் 2 டீஸ்பூன் போட்டிங்கன்னா ஒரு 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் போட்டுக்கோங்க. எந்த அளவு பெப்பர் போடுறீங்களோ அதே அளவுக்கு cumin பவுடர், ஒரு பிஞ்ச் அளவுக்கு கொஞ்சம் டர்மரிக் பவுடர். ஸோ இதெல்லாமே சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ஜென்ரஸான லெமன் ஜூஸ், நல்லா ஒரு 3 வெஜ் அளவுக்கு லெமன் ஜூஸ் புழிஞ்சிக்கோங்க. இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த மேரினேஷன் எப்படி இருக்குன்றதை நம்ம கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இந்த மேரினேஷன் டேஸ்ட் பண்ண வேண்டியது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன்னா சில டைம் நான் ஒரு பிஞ்ச் 2 பிஞ்சுன்னு சால்ட் சொல்லலாம், சில டைம் சால்ட் கம்மியாகிடும். அதேமாரி நீங்கள் போட பார்த்து அது வேறு விதமான சால்ட்டாக இருக்கலாம், அதனால் கரிப்புத்தன்மை கம்மியாக இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால நீங்கள் ஒரு டேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ டேஸ்ட் பண்ண பார்த்து நல்ல ஒரு லெமனோட டேங்கினஸ், அதே டைம் நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதோட ஷார்ப் ஸ்பைஸ் ப்ளஸ் சால்ட்
இதெல்லாம் ப்ராப்பராக உங்களுக்கு கட் ஆகணும்னா உங்களுக்கு வந்து உப்பு இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் ஆகக்கூடாது, லெமன் இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் ஆகக்கூடாது, எல்லாமே ப்ராப்பராக பேலன்ஸாக இருக்கணும். அந்த மாதிரி சூப்பராக இருக்குது மேரினேஷன். இதை நம்ம சிக்கனில் போட்டு நல்லா மசாஜ் பண்ணிக்கலாம். இந்த மேரினேஷன் நம்ம இதில் ஜென்ரஸாக அப்ளை பண்ணணும். பட் நீங்கள் சிக்கனில் வந்து அந்த மார்க் போட்டிங்க இல்லையா, அந்த மார்க் உள்ளலாம் அந்த மேரினேஷன் நல்லா போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதுவே நீங்கள் நார்மலாக கிரில் சிக்கன் வந்து ஒரு யூரோப் ஸ்டைலெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவாங்க. இது வந்து நம்ம ஊரில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறதுனால இந்த ரெசிபி உங்களுக்காக நான் பண்ணுறதுனால இந்த மாதிரி கர்டில் பண்ணுறோம். இதுவே பாபிக்யூ சாஸ் வச்சு டிஃப்ரெண்ட் ரெசிபீஸில் ஷர்முல்லா அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ்லாம் இருக்குது. இப்போ வர எபிசோட்ஸில் நான் அதுவும் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். நீங்கள் மேரினேஷன் போட பார்த்து ஜென்ரஸாக நல்லா அந்த மேரினேஷன் உள்ளே போகிற மாதிரி அமைக்கிக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த மேரினேஷன் வந்து உங்களுக்கு போன் வரைக்கும் பெனிட்ரேட் ஆகும். அதுதான் உங்களுக்கு உண்மையான டேஸ்ட். நல்ல ஒரு சூப்பர் மசாஜ் கொடுத்தீங்கன்னா அந்த மேரினேஷன் நல்லா உள்ளே போகிறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். அதேமாதிரி முடிஞ்ச அளவுக்கு அந்த மேரினேஷன்ஸ் எல்லாமே வந்து உள்ளே போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இது சூப்பராக மேரினேட் ஆகிடுச்சு. இந்த மேரினேஷன் நல்லா ஊறுறதுக்கு அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு 3 to 4 hours ஆகும். பட் இந்த மாதிரி நம்ம ஒரு பாபிக்யூலாம் பண்ணிகிட்டு இருக்க பார்த்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ண முடியாதுனால அட்லீஸ்ட் நான் ஒரு 30 minutes ஆகுது இது ஒரு சைடில் வச்சுட்டு நல்லா அந்த மேரினேட் பெனிட்ரேட் ஆகிறதுக்கு அலோவ் பண்ணலாம். ஸோ இப்போ ஒரு 30 minutes சூப்பராக நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருந்த சிக்கன் மேரினேட் ஆகிடுச்சு, நல்லா பெனிட்ரேட் ஆகிருக்குன்னு நினைக்கிற மேரினேஷன்லாம் இப்போ நம்ம அதை ஒரு குக்கரில் போட்டு வேக வச்சுக்க போகிறோம். ஸோ இந்த ஸ்டேஜில் இன்கேஸ் உங்ககிட்ட ஓடிஜி இருக்குது, அவன் இருக்குது, இதெல்லாம் இருந்ததுன்னா நீங்கள் ஒரு 180 டிகிரியில் செட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே போட்டு கூட நீங்கள் குக் பண்ணிக்கலாம். நிறைய பேர் வீட்டில் ஓடிஜி இந்த மாதிரி அவன்ஸ்லாம் இல்லைன்றதுனால ஒரு குக்கரில் அது எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த குக்கரை செட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பாத்திரம், ஏன்னா நம்ம சிக்கன் டேரெக்டாக வச்சிங்கன்னா அது பேர்ன் ஆகிடும். அதனால் இந்த மாதிரி ஏதாவது ஒரு எலிவேட் பண்ணுறதுக்கு எந்த பாத்திரமாக இருந்தாலும் சரி அதை நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ சிக்கன் வந்து நீங்கள் குக்கரில் போட பார்த்து ஜென்ரஸான தண்ணி ரொம்ப நிறைய ஊற்றிடக்கூடாது. ஸோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ அதை நம்ம ஃபைனலாக அதை ரெடியூஸ் பண்ணி நம்ம சாஸ் மாதிரி யூஸ் பண்ண போகிறோம் சிக்கனுக்கு மேலேன்றதுனால இந்த தண்ணியில் மஷ்ரூம் கட் பண்ணி வச்சு இந்த மஷ்ரூமை நான் அதில் சேர்க்குறேன். ஸோ மஷ்ரூம் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா சிக்கன், அந்த சிக்கன் எடுத்து இதில் நம்ம வைக்க போகிறோம். வா, சூப்பராக ஃபிட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இந்த லெக்லாம் கொஞ்சம் உள்ளே போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ எக்ஸஸ் மேரினேஷன் எடுத்து சிக்கனுக்கு மேலே அப்ளை பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து குக்கர் லிட்டை போட்டு நாம் இதை ரேஞ்சில் போட்டு குக் பண்ண போகிறோம். மேக்ஸிமம் ஒரு 4 to 5 விசில்ஸ் வந்தால் போதும். ஸோ முடியாச்சு. இதை நம்ம ரேஞ்சில் எடுத்து வச்சுக்க போகிறோம். ஸோ ரேஞ்ச் ஆன் பண்ணிடலாம். ஸோ இந்த சிக்கன் வந்துட்டே இருக்க பார்த்து நம்ம சைட் பை சைடுக்கு தேவையான அயோலி சாஸ் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு எக் எடுத்துக்கிறோம். அந்த எக்கோட யோக் செப்பரேட்டாக, ஒயிட் செப்பரேட்டாக, அதாவது நம்ம மஞ்சள் கருவை மட்டும் எடுத்து இதில் போட போகிறோம். இப்போ மஞ்சள் கருவை இதில் போட்டோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா இதில் கொஞ்சமாக வினிகர் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறோம். போட்டதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் சால்ட் போட்டுக்கிட்டு கொஞ்சம் லெமன் ஜூஸ். இப்போ தான் ஒரு மெயின் ட்ரிக் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஹாட் வாட்டர் நீங்கள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அந்த எக் யோக் உங்களுக்கு லைட்டாக குக் ஆகிடுச்சுன்னா நீங்கள் ஆயில் இன்கார்பரேட் பண்ண பார்த்து ஈஸியாக இருக்கும். நார்மலாக அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே அடிச்சிடலாம். வீட்டில் பண்ண பார்த்து உங்களுக்கு மேபி ஒரு சின்ன டவுட் வரும், சில பேர் கேர்டில் ஆகிடும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆகாமல் இருக்க நம்ம கொஞ்சமாக ஹாட் வாட்டர் யோக்கில் சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் அதிகமான ஆயில் ஊற்ற போகிறது கிடையாது. ஏன்னா இது நார்மலாக எப்படி பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, நம்ம மிக்சியில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஆயில் ட்ராப் பை ட்ராப் போட்டு பண்ணுவாங்க. நிறைய பேருக்கு அந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்க போகிறது இல்லை, இல்லாட்டி அது எப்படி செய்கிறதுன்னு தெரியாது. அதனால் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட்டு ஆயில் இதில் போட்டு ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் செகண்ட் ஷாட் இன்னும் இதுக்கு தேவையான ஆயிலை போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அவ்வளோதான். வெரி 2 சிம்பிள் ஸ்டெப்பில் இது எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். நிறைய போடாதீங்க, கம்மியாக போடுங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இதை பிளெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை ஃபஸ்ட்டு அடித்து வச்சுருக்கோம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சமாக நம்ம கார்லிக்கை சேர்க்க போகிறோம், இன்னும் கொஞ்சம் ஆயிலும் சேர்க்க போகிறோம்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாஸோட ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் உங்களுக்கு ரெடி ஆகிடும். கார்லிக் இந்த அளவுக்கு போடுறத பார்த்து நீங்கள் ஒரு கார்லிக் போட்டிங்கனாலே சரியாக இருக்கும். நான் ஜஸ்ட்டு ஒரு சின்னதாக இருக்கிறதுனால ஒரு 2 பீஸ் சேர்க்குறேன் அதில், அவ்வளோதான். இப்போ இன்னும் கொஞ்சம் எக்ஸஸ் ஆயில் இதில் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இதையும் ஒரு வாட்டி போட்டு பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ சூப்பராக சாஸ் ரெடி ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். வாவ், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மயோனைஸ் கன்சிஸ்டன்சியில் இருக்குது பார்த்தீங்களா? இதான் நம்ம கிரில் சிக்கனுக்கு கூட கொடுக்க போகிற சாஸ். இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், என்னென்னா சாஸ் சில பேர் வந்து அடிக்க பார்த்து கர்டில் ஆகிடும். அந்த மாதிரிலாம் கர்டில் ஆச்சுன்னா நீங்கள் வந்து ஓப்பன் மிக்ஸி ஜார் இருந்ததுன்னா நீங்கள் ஸ்லோவாகவே கூட ஆயிலை சேர்த்துக்கலாம். இல்லை இந்த மாதிரி பண்ணால் கூட ஓகே தான், உங்களுடைய விஷயம் எந்த எப்படி உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அப்படி பண்ணிக்கலாம். ஸோ நம்ம சிக்கன் சூப்பராக குக் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ப்ரெஷர்லாம் ஆல்ரெடி நான் ரிலீஸ் பண்ணியாச்சு. ஸோ இதை நம்ம எடுத்துருவோம். ஓகே, வா, சூப்பராக இருக்கு இல்லையா? இதை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா சின்ன சின்ன பார்ட்ஸாக கட் பண்ணிக்க போகிறோம், கிரில்லில் போடுறதுக்கு ஈஸியாக. ஸோ அதுக்கான கட்டிங் போர்டை இங்கே செட் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்குது சிக்கன். இந்த பேனில் இருக்க சாஸையும் வேஸ்ட் பண்ணிடாதீங்க, ஏன்னா அதை நம்ம ரெடியூஸ் பண்ணி தான் சாஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த சிக்கனை கட் பண்ணிக்கலாம். சூப்பரான 2 லெக். நெக்ஸ்ட்டு நம்ம பிரஸ்ட்டை கட் பண்ண போகிறோம். பிரஸ்ட்டை கட் பண்ணியாச்சு. இப்போ நெக்கெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ சூப்பராக லெக்ஸ், பிரெஸ்ட்டு ப்ளஸ் ஒரு ஸ்பேஸ் எல்லாமே எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா? இப்போ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, நல்லா நம்ம சார்கோல் இருக்கு இல்லையா, அதை அடுப்பில் நல்லா சுட வச்சு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆன உடனே இதை எடுத்து போட்டு அதில் நம்ம கிரில் பண்ண போகிறோம். கிரில் பண்ணி சூப்பராக மார்க் வந்தோடனே அது கூட இந்த சாஸை தொட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இன்பிட்வீன் இந்த பேனில் இருக்குது இல்லையா, இந்த பேனில் இருக்க தண்ணி, மஷ்ரூம் இது எல்லாத்தையுமே நல்லா சுண்ட வைக்க போகிறோம். சுண்ட வச்சு அது கூட கொஞ்சமாக பட்டர் போட்டு இந்த சிக்கனுக்கு மேலே நீங்கள் கிளேஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக ஜூஸியாக இருக்கும். ஸோ இப்போ சூப்பராக நம்ம சாஸ் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டே இருக்குது, அது நல்லா சுண்டணும். நல்லா சொன்னதுக்கப்புறம் அதில் நம்ம பட்டர் சேர்த்து ஃபினிஷ் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு ஒரு க்ளீசிங் சாஸ் கிடச்சிரும். ஸோ அதேமாதிரி இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா சார்கோல் நல்லாவே சூடாகிட்டு இருக்குது, அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சார்கோல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஒரு பேனில் போட்டுக்கலாம். எந்த பேனாக இருந்தாலும் பரவாயில்ல, பட் சார்கோல் ஹேண்டில் பண்ண பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். கீழே ஏதாவது இருந்துச்சுன்னா எடுத்து போகிறதுக்கு இந்த மாதிரி ஒரு டாங் கையில் வச்சுக்கோங்க. வா, கிரில் செட் பண்ணியாச்சு. இப்போ அது நல்லா ரெட்டாக வர மாதிரி ஒரு வாட்டி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ அருமையான ஒரு காம்பேக்ட் பாபிக்யூ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம முன்னாடி சூப்பராக கட் பண்ணி வச்சுருந்த சிக்கன்ஸை அதுக்கு மேலே போட்டு கிரில் பண்ணலாம். ஸோ இந்த சிக்கன் இந்த மாதிரி கிரில் ஆகிட்டே இருக்குது. பார்த்து நம்ம முன்னாடி சாஸ் ஆல்ரெடி ரெடியூஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்து இதை நம்ம மேலே கிளேஸ் பண்ண போகிறோம். ஒரு ப்ரஷ் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சாஸை இந்த சிக்கனுக்கு மேலே அழகாக ப்ரேஸ் பண்ணலாம். சூப்பரான கிரில் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். கொஞ்சமாக சார்கோல், இது சும்மா என்கிட்ட இது இருக்குன்றதுனால நான் அப்படி போட்டு காட்டுறேன். வீட்டில் அதெல்லாம் இல்லைனா ஒன்றும் இல்லை, அப்படியே எடுத்து நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். சார்கோலை போட்டாச்சு, அந்த கம்பியை மேலே எடுத்து வைக்கிறோம். இப்போ சூப்பரான லெக் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பார்த்தீங்களா? வாவ் வாவ், எப்படி வந்துட்டு இருக்கு பாருங்கள். ஸோ இதுக்கு சைடான சாஸை நம்ம இதில் ஊற்ற போகிறோம். அயோலியும் ரெடியாக இருக்குது.
சூப்பரான கிரில் சிக்கன் மை ஸ்டைல். இதில் ஆல்ரெடி அந்த மஷ்ரூம் சாஸ் எல்லாம் போட்டு ரொம்பவே ஜூஸியாக இருக்கும். குக்கரில் செய்யாமல் நீங்கள் டேரெக்டாக பாபிக்யூ கிரில்லில் கூட செய்யலாம். என்ன ஆகுனா நீங்கள் அதை கிரில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். நீங்கள் இப்போ பிக்னிக் போகிறீங்கன்னா குக்கரில் போட்டு வச்சு நீங்கள் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுங்க. அங்கே போய்ட்டு இந்த மாதிரி கிரில் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ரொம்ப பேசிகிட்டு இருக்க முடியல என்னால், ஏன்னா வாசனை என்னை இழுக்குது. செம்ம ஜூசி, ஃபேன்டாஸ்டிக், சூப்பர். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபிஸ் எப்படி இருந்ததுன்னு உங்களுடைய கமெண்ட் எங்களுக்கு சொல்லுங்கள். இந்த மாதிரி சூப்பர் ரெசிபிஸ் பார்க்க மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.